கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இன்று நாம் பார்க்குற வேத தலைப்பு அதிசயங்களை பற்றி நாம் பார்க்க போகிறோம். அதற்கான வேத பகுதி மீகா 7ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். நீ எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட்ட நாளில் நடந்தது போலவே உன்னை அதிசயங்களை காண பண்ணுவேன் அப்படின்னு தேவன் வாக்குத்தத்தம் பண்ணுறாரு. இந்த வாக்குத்தத்தம் யாருக்கு பண்ணுறாரு அப்படின்னா, உன்னை அதிசயங்களை காண பண்ணுவேன் அப்படின்னு இந்த வாக்குத்தத்தத்தை யாருக்கு பண்ணுறாரு அப்படிங்கிறது தான் இங்கே முக்கியமானது. அதாவது, நீ எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட்ட நாளில் நடந்தது போலவே அந்த இஸ்ரவேல் மக்கள் எகிப்தை விட்டு புறப்படுறாங்க. மோசேவை ஆண்டவர் அனுப்பி அந்த ஜனங்களை மீட்டு வரும்படி சொல்கிறாரு. அந்த ஜனங்களும் மோசே வார்த்தையை கேட்டு கர்த்தரை நம்பி வர்றாங்க. அப்போ அந்த பார்வோன் கிட்ட சொல்லுவாங்க, நாங்கள் எங்களோட தேவனை ஆராதிக்க 3 நாள் நாங்கள் பிரயாணம் போகணும் வனாந்தரத்தில், அதுக்காக எங்களை அனுப்பிவிடுங்க அப்படின்னு கேட்பாங்க. அங்கே அவங்க மென்ஷன் பண்ணுறது 3 நாள் பிரயாணம் பண்ணணும், 3 நாள் நாங்கள் ஆராதிக்கணும் எங்கள் தேவனன்னு சொல்கிறாங்க. அப்போ சொன்ன பிறகு அவங்க 3 நாளைக்கு தேவன்கிட்ட அவரை ஆராதிக்க, தேவனோட வழியில் நடக்க, தேவனை ஆராதிக்க தங்களை அந்த ஜனங்கள் திரும்பும்போது, தேவன் பக்கமாக திரும்பும்போது, அப்போ தான் கர்த்தர் அவங்கள மீட்டு கொண்டு வர்றதுக்காக அந்த தேசத்தில் எகிப்தில் பார்வோன் முன்னாடி அதிசயங்களை கர்த்தர் செய்கிறாரு. மோசே மூலமாக அதிசயங்களை செய்கிறாரு. அந்த அதிசயங்கள் என்னன்னு உங்களுக்கு தெரியும், படித்து பாருங்கள். செங்கடலை பிளந்தார். இந்த மாதிரி நிறைய அதிசயங்கள் அங்கே செஞ்சார். ஒரு 10 விதமான அற்புதங்கள் நடந்தது. அப்போ 3 நாள் ஆராதிக்க அந்த மக்கள் வர விரும்பினதுனால தான் தேவன் அவங்கள மீட்கிறதுக்காக, அடிமைத்தனத்திலேருந்து மீட்கிறதுக்காக வேண்டி அந்த ஜனங்களுக்காக பார்வோன்கிட்ட அதிசயங்களை ஆண்டவர் நிகழ்த்தினார். அப்போ நமக்கு அதிசயம் நடக்கணும் அப்படின்னா 3 நாள் தேவனை ஆராதிக்க நாம் ஒப்பு கொடுக்கணும் அப்படின்னு வேதம் சொல்லுது. இதுக்கு இன்னும் புதிய ஏற்பாட்டில் நாம் இதுக்கு ஆதாரமாக வசனங்களையும் பார்க்கலாம். மத்தேயு 15ஆம் அதிகாரம் 32ஆம் வசனம். இதில் என்ன இருக்குது அப்படின்னா, பின்பு இயேசு தம்முடைய சீசர்களை அழைத்து, ஜனங்களுக்காக பரிதபிக்கிறேன், இவர்கள் என்னிடத்தில் 3 நாள் தங்கியிருந்து சாப்பிட ஒன்றுமில்லாதிருக்கிறார்கள். இவர்களை பட்டினியாய் அனுப்பிவிட எனக்கு மனதில்லை, வழியில் சோர்ந்து போவார்களே என்றார். அதாவது, இயேசுவோட பிரசங்கத்தை கேட்குறதுக்காக ஜனங்கள் 3 நாள் அவர்கிட்ட தங்கி இருந்திருக்கிறாங்க. அவரோட வார்த்தையை கேட்டு அதன்படி நடக்கிறதுக்கு அந்த ஜனங்கள் அவர் வார்த்தையை கவனிச்சுக்கிட்டு 3 நாள் இருந்திருக்கிறாங்க. அவரோட தங்கி இருந்திருக்கிறாங்க 3 நாள். அவங்களுக்கு தான்
சாப்பிட கொடுக்கணும், சாப்பாடு அப்பம் ஏதாவது கொடுக்கணும் அப்படின்னு இயேசு சொல்கிறாரு. அந்த வனாந்தரத்தில் எப்படி கிடைக்கும் அப்படின்னு சீசர்கள் கேட்குறாங்க. அப்போ உங்ககிட்ட எத்தனை அப்பம் இருக்குன்னு கேட்குறாரு. 7 அப்பமும் சில சிறு மீன்களும் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அதை ஆண்டவர் வாங்கிட்டு ஸ்தோத்திரம் பண்ணி அதை பிட்டு சீசர்கிட்ட கொடுத்து போய் பரிமாறுங்கன்னு சொல்கிறாரு. அப்போ பரிமாறின போது எல்லாரும் சாப்பிட்டு திருப்தி ஆனாங்க. மீதியானது 7 கூடை நிறைய மீதியான துணிக்கைகளை எடுத்தாங்க. மீதமும் வந்துட்டு அதை சாப்பிட்டவங்க ஸ்திரீகள் பிள்ளைகள் தவிர சாப்பிட்ட புருஷர்கள் 4000 பேராக இருந்தார்கள் அப்படின்னு வேதம் சொல்லுது. அப்போ இங்கே ஒரு அதிசயத்தை நடத்தியிருக்காரு, அற்புதத்தை நடத்தியிருக்காரு. என்னென்னா 7 அப்பத்தையும் சில சிறு மீன்களையும் 4000 புருஷர்களுக்கு போஷித்திருக்கிறாரு வனாந்தரத்தில். இந்த 4000 புருஷர்கள் ஸ்திரீகள் பிள்ளைகளும் தவிர, ஸ்திரீகள் பிள்ளைகள் தவிர 4000 புருஷர்கள் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. இவங்க எல்லாருமே அங்கே இருந்தாங்கல்ல, சாப்பிட்டாங்க, திருப்தி ஆனாங்க. மீதமும் 7 கூடை நிறைய எடுத்தாங்க. ஆனால் இவங்க இந்த அற்புதம் நடந்தது யாருக்கு அப்படின்னா, இந்த அற்புதத்தை பார்த்தவங்க யார் அப்படின்னா, இயேசு கிட்ட 3 நாள் தங்கி இருந்தவர்களுக்கு தான் இந்த அற்புதம் நடந்தது, அதிசயம் நடந்தது. இப்போ இயேசு கிட்ட 3 நாள் யார் தங்கி இருந்தாங்களோ அவங்க தான் அந்த அற்புதத்தை பார்த்தாங்க, அவர் கொடுத்த அப்பத்தை சாப்பிட்டாங்க, அவங்க தான் திருப்தி அடைஞ்சாங்க. அந்த அதிசயத்தை பார்த்தவங்க தான் திருப்தி அடைஞ்சாங்க அப்படின்னு இங்கே வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கு. அடுத்ததாக இன்னும் ஒரு வசனமும் இருக்குது. யோவான் 2ஆம் அதிகாரம். 3ஆம் நாளிலே கலிலேயாவில் உள்ள கானா ஊரிலே ஒரு கல்யாணம் நடந்தது. இயேசுவின் தாயும் அங்கே இருந்தாள். இயேசுவும் அவருடைய சீசரும் அந்த கல்யாணத்துக்கு அழைக்கப்பட்டிருந்தார்கள். திராட்சரசம் குறைவுபட்ட போது இயேசுவின் தாய் அவரை நோக்கி, அவர்களுக்கு திராட்சரசம் இல்லை என்றாள். அதற்கு இயேசு, ஸ்திரீயே, எனக்கும் உனக்கும் என்ன? என் வேலை இன்னும் வரவில்லை என்றார். இந்த மாதிரி அந்த அதிகாரம் முழுவதையும் வாசித்து பாருங்கள், இன்னும் தெரியும். அந்த கானா ஊர் கல்யாணத்தில் அங்கே இயேசு என்ன பண்ணுவாருன்னா, தண்ணீரை திராட்சரசமாக மாற்றுவார். மாற்றி அங்கே திராட்சரசம் குறைவுபட்ட போது தண்ணீரை திராட்சரசமாக மாற்றி வந்தவங்களுக்கு பந்தி இருக்கிறவங்களுக்கு கொடுப்பாங்க. சாப்பிட்டு முன்ன இருந்த ரசத்தை விட இந்த ரசம் ரொம்ப ருசியாக இருந்தது அப்படின்னு சொல்லி, இது வரைக்கும் நல்ல ரசத்தை வச்சுருந்தீங்களே அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. இந்த ஒரு அற்புதத்தை அதிசயத்தை செஞ்சார் கானா ஊரில். இது எப்போ நடந்தது அப்படின்னா, 3ஆம் நாளிலே கலிலேயாவில் உள்ள கானா ஊரிலே ஒரு கல்யாணம் நடந்ததுன்னு இருக்குது. 3ஆம் நாள்னு வந்திருக்கங்க. அந்த 3ஆம் நாள்னு எங்கே வருதோ அங்கே எல்லாம் இந்த அற்புதமும் அதிசயமும் நடக்கும். அந்த 3ஆம் நாளுக்கு, இந்த கல்யாணத்துக்கு வந்தவங்க எல்லாம் 3ஆம் நாளுக்கு வந்தவங்கன்னு இருக்குது. இந்த கல்யாணத்துக்கு வந்தவங்க எல்லாம் இயேசுவின் வழியில் நடக்க அர்ப்பணித்தவர்கள். அதனால தான் அவங்க வந்திருக்காங்க. அங்கே 3 நாள் ஆயிருக்கு. அவங்களுக்கு தான் இந்த திராட்சரசமானது கொடுக்கப்பட்டது, அவங்க தான் சாப்பிட்டாங்க. அதனால் இப்போது ஒரு அதிசயம் நடக்கணும் அப்படின்னா, நமக்கு ஒரு அற்புதம் நடக்கணும்னா 3 நாள் ஆகணும். அந்த 3 நாளைக்கு நம்ம தேவனிடத்தில் நம்மளை ஒப்பு கொடுக்கணும், அர்ப்பணிக்கணும். தேவனை ஆராதிக்க 3 நாளைக்கு நம்மளை அர்ப்பணிக்கணும். அந்த 3 நாள் என்பது இப்போது உள்ள கணக்குப்படி ஒரு இன்று, நாளை மறுநாள்
அப்படின்ற கணக்கு கிடையாது. புரிஞ்சுக்கோங்க. 3 நாள் என்பது ஒவ்வொருத்தரும் தங்களுடைய மனதை பக்குவப்படுத்தக்கூடிய காலகட்டம். அதாவது தங்களுடைய இருதயத்தை தேவன் பக்கமாக திருப்பக்கூடிய காலகட்டம். அதுக்கு பேர் தான் 3 நாள் என்று வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கு. அப்போ அந்த தேவன்கிட்ட எப்போ நம்ம மனதை அர்ப்பணித்து நம்மளை ஒப்பு கொடுத்து அவருடைய கட்டளைகளில் நடக்க, அவர் வழியில் நடக்க, அவர் வழிகளில் நடக்கணும்னா நம்ம கவனிக்கணும். அப்படி கவனிக்க எப்போ நம்ம ஆரம்பிக்க தொடங்குகிறோமோ அது முதற்கொண்டு அந்த அதிசயத்தை நாம் பார்க்குற நாள் வரைக்கும் உள்ள காலகட்டமே 3 நாள் என்று வேதத்தில் சொல்லப்படுது. அந்த 3 நாளைக்கு அப்படி காத்திருந்தவங்க, இயேசுவோடு தங்கி இருந்தவங்களுக்கு தான் அந்த அதிசயமானது, அற்புதமானது நடந்தது. அவங்க தான் அற்புதத்தையும் அதிசயத்தையும் பார்த்தாங்க. அவங்க தான் திருப்தி ஆனாங்க. வேறு யாரும் பார்க்கல. இயேசுவோடு 3 நாள் தங்கி இருக்காத யாருமே அற்புதத்தையும் அதிசயத்தையும் பார்க்கல. அந்த பார்வோன் கிட்ட அடிமைத்தனத்தில் இருந்த அந்த இஸ்ரவேல் மக்கள் கூட 3 நாள் தேவனை ஆராதிக்க போகணும் அப்படின்னு தங்களை ஒப்பு கொடுத்ததுனால தான் அவங்க தேவன் நடத்தின அற்புதத்தையும் அதிசயத்தையும் பார்த்தாங்க. இந்த மாதிரி தேவன் நடத்துகிற அற்புதத்தையும் அதிசயத்தையும் நாம் பார்க்கணும்னா 3 நாள் நம்ம தேவனை ஆராதிக்க நம்ம ஒப்பு கொடுக்கணும். அதாவது நம்ம மனம் திரும்புவதற்கு 3 நாள் ஆகும். 3 நாள் என்பது அது ஒரு குறிப்பிட்ட காலகட்டம். நம்ம மனதை தேவனிடமாக திருப்பப்படுவதற்கு, நம்ம மனதை பக்குவப்படுத்துவதற்கு உண்டான காலகட்டம். அப்படி நாம் தேவனோடு தங்கும்போது, தேவனுடைய வழியில் தொடர்ந்து பயணிக்கும்போது அந்த அதிசயமானது ஒரு நாள் நாம் பார்ப்போம். நான் சொல்கிறது உலக பிரகமான அதிசயம் அல்ல, ஆவிக்குரிய அதிசயம். அந்த அதிசயத்தை நாம் பார்ப்போம். அதுதான் மீகால சொல்லியிருக்கார், உன்னை அதிசயங்களை காண பண்ணுவேன் அப்படின்னு. அந்த அதிசயம் என்னங்கிறத 3 நாள் அவரோட வழியில் காத்திருந்தவங்களுக்கு, அவருக்காக தேவனுடைய வழியில் தேவனுக்காக தங்கள் வாழ்க்கையை ஒப்பு கொடுத்தவங்களுக்கு அந்த அதிசயமானது காட்டப்பட்டது அப்படின்னு வேதம் சொல்லுது. அதனால் நம்மளும் தேவனுடைய வழியில் நடக்க எண்ணங்களை விட்டு விலகி நாம் கவனித்தோம் அப்படின்னா தேவனுடைய வழியில் நாம் நடக்க முடியும். அப்படி நடக்க அர்ப்பணிக்கும்போது நாம் அந்த அதிசயத்தை நாம் பார்ப்போம். நமக்கு ஒரு நாள் அது காட்டப்படும், அந்த அதிசயமானது. அதை தான் இங்கே வேதம் சொல்லுது. அதனால் தேவனுக்கு பிரியமானவர்களே, 3 நாளைக்கு தேவனை ஆராதிக்க நாம் ஒப்பு கொடுக்கணும், மனம் திரும்பணும், ஆயத்தப்படணும். அப்போ அதிசயமானது நமக்கு தேவனால் காட்டப்படும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் நல்லவர். கர்த்தருடைய கிருபை என்றும் உள்ளது. கர்த்தர் நம் ஒவ்வொருவருக்கும் அந்த அதிசயத்தை காணச் செய்வாராக. ஆமென்.